Hey all, welcome to our channel Love to Live. இன்னைக்கு அட்டகாசமான ஒரு குடல் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன், டொமேட்டோ, கிரீன் சில்லி, தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கேஷ்யூஸ் அண்ட் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். குடல் நல்லா சுத்தம் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 1 pot ரெசிபி மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். அதில் ஆயில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அந்த பே லீஃப் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கணும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு நான் அரைக்காமல் தட்டி வச்சுருக்கேன். அப்படி போடும்போது இந்த குழம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes ஆனதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க குடல் சேர்த்துக்கலாம். சில பேர் வெங்காயம் போட்டுட்டு தக்காளியெல்லாம் போடுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் செய்யும் போது இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா நான்வெஜ்ஜே சேர்த்து போட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வற்றினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டோன்னா ஒரு ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes நல்லா பரட்டி வதக்கி விடணும். அப்போ தான் அந்த எல்லா பீசஸில் உள்ள தண்ணியும் வற்றும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா உப்பு போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பரண்டு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தான் நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் முன்னாடியே ஆட் பண்ணோன்னா அந்த பொடியோட வாசம், பச்சை வாசம் இருக்கும். ஸோ பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 minutes லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வதங்க விடலாம். அதுக்கப்புறமா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணணும். இப்போது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 minutes நம்ம ஒவ்வொரு பொருளும் போட்டு வதக்கி செஞ்சோன்னா எல்லா அந்த மசாலாலாம் நல்லா கம்பைன் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் சொன்ன மாதிரி 1 potலேயே செய்ய போகிறோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காயில் கொஞ்சமாக கசகசா அண்ட் கேஷ்யூ சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குழம்புல சென்டராக நல்லா தேங்காவை ஊற்றிடலாம். அதை வாஷ் பண்ணி ஊற்றணுன்னா
கரெக்டான அளவில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா கிளறக்கூடாது. இதை வந்து அப்படியே தான் நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் விட போகிறோம். ஏன்னா நம்ம தேங்காய் பூ ஊற்றி கிளறிட்டோம்னா கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ கிளறாமல் சென்டரில் தேங்காய் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விடலாம். மட்டன் வேக வைக்கிற மாதிரியே ஒரு 5 to 6 விசில் விடுங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கு அப்புறமாவே அடுப்பை வந்து ஸ்லிம்மில் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த இதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம திறக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரே பாட்டில் செய்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய வேலை மாதிரி தெரியாது. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். ரொம்ப யம்மியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக மல்லி இலைலாம் தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து ஒயிட் ரைஸ்க்கு இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.